Get ready, folks. Mr. Robo, உள்ள வாங்க. என்னடா இது அப்படியே மாதிரி இருக்கேன். எங்கேயாவது ஃபேன்சி காம்படிஷன்ல இருந்து கடித்து வந்துட்டியா? இல்லம்மா, இது ஏன் படைப்பு. எந்திர படம் பார்த்தப்புறம் எனக்கும் அது போல புதுசா ஆனா வித்தியாசமா ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. ஹியூமனாய்ட்ல நம்ம நினைச்ச மாதிரி மனுஷங்களை படிக்க முடியும்னா நம்ம ஏன் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு நல்ல சொசைட்டியை உருவாக்க கூடாதுன்னு தோணுச்சு. அதனால பல அறிஞர்களை பத்தி படிச்சு அவங்களோட இயல்பான திறமையை ஒரு கம்ப்யூட்டர் சிப்ல போட்டு ஹியூமனாய்ட்ல இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கேன். அப்படியா? அப்போது பாரதியார் மாதிரி பேசுமா? அவன் ஏன் வந்து கண்டுபிடிச்சான்? சுப்பு பேர் வச்சிடலாம். பாரதியாருக்கு சின்ன வயசுல அதுதான் பேரு. சுப்பு மிகவும் இனிமையான பெயர். இனி என்னை அப்படியே அழைக்கலாம். அடடா, என்னால தமிழ் பேசுறேன். இதுவும் வண்ணப்போம். தமிழ் பேசுற கேட்கவே முடியல. என்ன கூறி நீ தாயே? மினசோட்டா தமிழ் சங்கம் பற்றியும் அதன் தமிழ் பள்ளி பற்றியும் அறியவில்லை போலும். மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தனர் அன்று. மினசோட்டாவில் சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கின்றனர்
வரைக்கும் இங்கே இருக்கட்டும். ஏற்பாடு பண்ணுங்க. வேஷ தங்கத்தும் வாசு ரூம் காட்டுறேன். அந்த ரூம்ல தெய்வ குழந்தைய வீடியோ காட்டிக்காங்க. என்ன சிரிக்கிற? இல்லை, ஓடி விளையாடு காக்கா என்ற குழந்தைகளுக்கு நான் பாடியது நினைவுக்கு வருகிறது. என்ன பண்ண சுபு? காலத்து குழந்தைங்க இவர்கள் இப்படி அடைப்பட்டு கிடப்பது வேதனை. ஒன்று கூடி ஓடி ஆடினால் மற்றவர்களிடம் அன்பு செலுத்தி உடல் வலிமை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள். சுபு, நீ ஏன் எனக்கு எல்லாருக்கும் சொல்ல? நான் சொல்ல கேட்க மாட்டாங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒன்றிருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, தாய் சொல்லை தட்டாதே பாப்பா. வாசுபு எல்லாம் டிவி போற பாக்குறியா? நம்ம போக்கஸ் கூட தெரியும். அப்படியா? மிக சிறப்பு. காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்று எனது ஏக்கம் நிறைவேறியது போலும். சரியாதான் செய்திகள் வருது பாரு. காலாவதி மருந்துக்கு பலியான குழந்தையின் பெற்றோர் இந்த மோசடியில் ஈடுபட்ட கும்பல் இன்னும் தண்டிக்கப்படாதது குறித்து வேதனை தெரிவித்துள்ளனர். ஜாதி பிரச்சனை, ஊரு பிரச்சனை, ஒரே பிரச்சனை மாயம்தான். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவிய நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகளா? என்ன பண்ணது சொல்வோம்? நாட்டில் நல்லது நடக்கிறதோ இல்லையோ பிரச்சனைக்கு குறையாமல் இருக்கு. சரி, நீ கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ. நாளைக்கு இன்டர்வியூக்கு மெட்ரன் சொன்னான்.